விட்டமின் டி சரியான அளவு இருந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த சுகரோடைய லெவலை மெயின்டைன் பண்ண முடியும். வீட்டில் தான் மாவை ஊற வச்சு அரைச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதுவும் பேக்கெட்டில். அப்போ அந்த பேக்கெட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அது சீக்கிரம் புளிக்கணும் அப்படின்றதுனால ஆப்பசோடா மாவு ஈஸ்டரும் ஜாஸ்தியாக போட்டுறாங்க. மாவு அப்போவே அடைச்சி அப்போவே புளிக்கிறதுக்காக அது கொடுக்கும் போது இந்த மாதிரி வேக வேகமாக சாப்பிட்றதுனால ஒன்று அஜீரண தொந்தரவு, அதனாலேயும் நம்ம ஏர்லி டயபெட்டிஸ். இன்னொன்று இந்த மாதிரி இந்த வெள்ளை அரிசியை பாலிஷ்டு ரைஸை கம்மி பண்ணி கைக்குத்தல் அரிசி, கருப்பு கவனி அரிசி, மாப்பிள்ளை சம்பா இந்த மாதிரி அரிசிகளை நம்ம ஒரு வேளைக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முள்ளங்கி பார்த்தீங்கன்னா இது நீரிழிவை மட்டும் கண்ட்ரோல் பண்ணலை, ஈவன் கிட்னியையும் பாதுகாக்கும். ஏன்னா பிளட் சுகர் லெவல் கண்ட்ரோல் இல்லாமல் போகும்போது அது கிட்னி ஃபங்க்ஷனையும் அஃபெக்ட் பண்ணி அவங்களுக்கு சில நேரத்தில் கிட்னி ஃபெயிலியரை கூட காஸ் பண்ணும். ஆவாரம்பூ பெஸ்ட்டு. இது டயபெட்டிக் டீனே சொல்லுவோம் நாங்கள். டெய்லி ஒரு 4 ஆவாரம்பூவை தண்ணியில் கொதிக்க வச்சு அதை நம்ம டயபெட்டிஸை குணப்படுத்த முடியுமான்னு கேட்டிங்கன்னா we cannot cure diabetes, we can control. இந்த கண்ட்ரோல்லையே வச்சிருக்கிறது பேர் தான் ரிவர்சிங் டயபெட்டிஸ். ஒருத்தவங்க டயபெட்டிஸ் இருக்குன்னு எந்தெந்த அறிகுறி வச்சு தெரிஞ்சுக்கலாம் மேம்? டயபெட்டிஸ் இருக்கிறவங்க என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது? டயபெட்டிக் பேஷண்ட் ஆகிறதையும் நம்ம தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அவாய்ட் பண்ணாலே போதும். ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு ஹெல்த் குரு. நான் உங்கள் முரளி. ஸோ இன்னைக்கு நம்ம கூட பார்த்தீங்கன்னா அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் இயற்கை மருத்துவமனையில் இருக்கின்ற டாக்டர் தீபா இருக்காங்க. இன்னைக்கு இவங்க கிட்ட தான் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். அதே மாதிரி இப்போ டயபெட்டிஸ் எடுத்துக்கலாமே. ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா அதிக பேர் டயபெட்டிஸால் பாதிக்கப்படுறாங்க இல்லையா? ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் மெடிசனே இல்லை, ஜஸ்ட் கண்ட்ரோல் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நேச்சுரல் மெடிசனில் டயபெட்டிஸ் ரிவர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டயபெட்டிஸ் வரதுக்கு என்ன காரணமாக இருக்குது? ஆக்சுவலாக நீரிழிவு அப்படின்றது இதில் 4 டைப் இருக்குது. அதாவது ஒன்று இன்சுலின் சுரக்கவே இல்லை, அப்போ நமக்கு இப்போ எக்ஸாம்பிள் நம்ம சாப்பிட்ற உணவு அது எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகணும்னா அந்த செல்லுக்கு அந்த எனர்ஜி போகணும் அப்படின்னா இந்த குளுக்கோஸை இன்சுலின்ற ஒரு கீ இருந்தால் தான் இந்த குளுக்கோஸை அதை அப்டேக் பண்ண முடியும். ஆனால் இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா 2 விஷயம். ஒன்று இன்சுலின் சுரக்குது, ஆனால் அங்கே அந்த செல் அதை எடுத்துக்கிற தன்மையில் இல்லை. இன்னொன்று இன்சுலினே சுரக்கலை. அப்போ ஆர்டிஃபிஷியலாக நம்ம இன்சுலினை கொடுத்து தான் அதை அந்த செல் அப்டேக்குக்காக நம்ம கொடுக்குறோம். அடுத்த 2 டைப் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜுவெனல் டயபெட்டிஸ், குழந்தையிலேருந்தே அவங்களுக்கு வரக்கூடியது. கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ், ப்ரெக்னன்சி டைமில் வரக்கூடியது. இப்போ இந்த மாதிரி நீரிழிவு அப்படின்றது யோகா இயற்கை மருத்துவத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்களுடைய உணவு கட்டுப்பாடு. எப்போ இது லைஃப் ஸ்டைல் மெடிசன்ப்பா. நம்ம வாழ்க்கையில் செய்யக்கூடிய இந்த வாழ்வியல் மாற்றங்கள்னால நம்ம இதை கண்டிப்பாக நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா எங்கேயோ ஒருத்தருக்கு தான் இருக்குது. இது பேரே பணக்கார நோயின்னு சொல்லுவாங்க. யாரோ ஒருத்தருக்கு தான் நம்ம பார்த்தோம். ஆனால் வீட்டுக்கு இப்போ 2 பேரை பார்க்குறோம். இதில் வேற ஒரு கேஷுவல் டாக்கு, எனக்கு 320, எனக்கு 480 அப்படின்ட்டு ஒரு கேஷுவலாக நம்மளுடைய பிளட் சுகர் லெவல் இவ்வளோ ஜாஸ்தி இருந்தாலும் பதட்டமே இல்லாமல் மெயின்டைன் இல்லை. 400 தான் வச்சுருக்காங்க, ஆனால் பயமும் இல்லை. அதுக்கு மாத்திரையும் கரெக்டாக எடுக்க மாட்டுறாங்க, அதே நேரத்தில் உணவையும் சரியாக எடுத்துக்க மாட்டுறாங்க. இப்போ இந்த மாதிரி பிரச்சனையை எப்படி நம்ம நேச்சுரலாக ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தேவை. நம்ம உடல் உழைப்பு அதிகமாக கொடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த செல் அதை குளுக்கோஸை யூட்டிலைஸ் பண்ணிடும். ஸோ அப்போ அதுக்கு நம்ம பாடியை என்ன பண்ணுறோம், சிடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், அதிகமாக உட்காந்தே தான் நம்ம இருக்கோம். ஈவன் ஸ்கூல்ஸ்லலாம் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம படிக்கும் போதே நிறைய பிடி பீரியடுன்னு இருக்கும். அப்போ நம்ம நிறைய விளையாடணும். அப்போது நமக்கு அந்த எனர்ஜி லெவல் எல்லாம் மெயின்டைன் ஆச்சு. ஆனால் இப்போது என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய ரிசல்ட்ஸ் கொடுக்கணும், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நீட்டில் போகிறாங்க, ஜேஇல போகிறாங்க அப்படின்னு அந்த ரிசல்ட்ஸ்க்காகவே அவங்களுடைய ஸ்டடி ஆசை ஜாஸ்தி பண்ணுறோமே தவிர அவங்களுடைய அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை அப்படியே 0 ஆக்கிடுறோம். அப்போது என்ன ஆகுது, அவனுக்கு அங்கேயே அவன் உட்காந்துடுறான், அவனுக்கு ஃபிசிக்கலாக அவன் இன்ஆக்டிவ் ஆகிடுறான். இங்கேருந்து ஆஃபீஸ் வரும்போது அதிகமாக சிஸ்டம் ஒர்க்கில் தான் இருக்கான். எந்த நேரமும் அவன் சிஸ்டம்லேயே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போது சன் எக்ஸ்போஷரும் இல்லை. ஸோ அடுத்தபடியாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லை, அடுத்தது பார்த்திங்கன்னா சன் எக்ஸ்போஷர். ஸோ வாட் இஸ் த ரோல் ஆஃப் சன் அப்படின்னு கேட்டிங்கன்னா விட்டமின் டி. நீங்கள் எவ்வளோ தான் டயட் பண்ணீங்க, எவ்வளோ தான் ஃபிசிக்கலாக நீங்கள் ஆக்டிவாக இருந்தீங்கன்னா கூட பிளட் சுகர் லெவல் மெயின்டைன் ஆகாது. விட்டமின் டி சரியான அளவு இருந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த சுகரோடைய லெவலை மெயின்டைன் பண்ண முடியும். அந்த அளவுக்கு விட்டமின் டி ஒரு மேஜர் ரோல். அதே மாதிரி சன் எக்ஸ்போஷரும் இல்லை. பாதி நேரம் நம்ம ஐடிலேயே ஒர்க் பண்ணுறதுனால எல்லாருமே என்ன பண்ணுறோம்,
நைட் ஷிஃப்ட் போகிறது, டே ஃபுல்லாக தூங்குறது. இன்னும் இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம அதிகமாக சன் எக்ஸ்போஷரே இல்லை. வெயிலில் போனால் நமக்கு டேன் ஆகிடுது, வெயில் அதனால சன்ஸ்க்ரீன் லோஷனை போட்டுடுறோம், இல்லை ஃபுல்லாக கவர் பண்ணிடுறோம். ஸோ அதனால சன் எக்ஸ்போஷர் இல்லை. இன்னும் சில நேரத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா அந்த டயர்ட்னஸ் ஜாஸ்தி ஆகிடுதுன்றதுக்காகவும் வெயில் நம்ம அதிகமாக போகிறது இல்லை. விட்டமின் டி பிளேஸ் மேஜர் ரோல் இன் பிளட் சுகர் கண்ட்ரோல். இப்போ அதே மாதிரி டயபெட்டிஸ் இருக்கிறவங்க என்னெல்லாம் சாப்பிடலாம், என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது? ஓகே, இப்போ இந்த ஃபுட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா டயபெட்டிக் பேஷண்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு விஷயம் வந்து என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, இந்த 2 விஷயமும் ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாடி ஃபுட்டில் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணது ஏன் இது வந்துச்சு அப்படின்றது. அந்த காலத்தில் நம்ம சாப்பிட்ட எல்லா உணவுலேயும் நார் சத்து ஜாஸ்தி. அந்த ஃபைபர் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு பிளட் சுகர் லெவலையும் கண்ட்ரோல் பண்ணுது, கொலஸ்ட்ராலையும் கண்ட்ரோல் பண்ணுது. ஆனால் இப்போ நம்ம சாப்பிட்ற எந்த உணவுலேயுமே ஃபைபர் இல்லை. எக்ஸாம்பிள் அரிசி எடுத்துக்கிறோம். நம்ம சாப்பிட்ற இந்தியன் இதுலேயே பார்த்தீங்கன்னா, இந்தியன் மீல்லையே பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் வந்து வீட் சாப்பிட்றாங்க, நம்ம வந்து ரைஸ் சாப்பிட்றோம். பட் 2துலேயுமே பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய கவரிங்கை நம்ம எடுத்துட்டோம், அந்த எண்டோஸ்போம் சொல்லுவாங்க, அது ஃபுல்லாகவே எடுத்துட்டோம்னா அதில் நாரே இல்லை, வெறும் சக்கை தான். நீங்கள் எந்த அளவுக்கு ரைஸை பாலிஷ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அதோடைய அந்த ஃபைபரை ரிமூவ் பண்ணிடுறோம். அப்போ வெறும் ஸ்ட்ராச்சாக தான் நம்ம உள்ளுக்கு எடுத்துக்கும் போது அதுதான் ஃபஸ்ட்டு ரீசன் நீங்கள் சீக்கிரம் டயபெட்டிக் ஆகிறது. 2வது ரீசன், நம்ம சாப்பிட்ற நிறைய உணவில் ஆர்டிஃபிஷியலான கெமிக்கல் ஏஜென்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஏன்னா முன்னாடியெல்லாம் மஞ்சளை வாங்கி காய வச்சு அரைப்போம் வீட்டில். ஒரு மிளகாத்தூளாக இருந்தால் கூட மிளகா, தனியா இதெல்லாம் வாங்கி நம்ம வீட்டில் காய வச்சு நம்ம அரைப்போம். ஆனால் இப்போது எல்லாமே ரெடிமேடாக நமக்கு அவைலபிளாக இருக்குது. நம்மளுடைய சோம்பேறித்தனத்தில் நம்மளும் அரைக்கிறதும் இல்லை. இப்போ இந்த மாதிரி கரம் மசாலாவாக இருக்கட்டும், இல்லை இந்த மசாலாங்கள்லாம் நம்ம ரெடிமேடாக யூஸ் பண்ணும்போது ஸோ இதில் வந்து அது ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணுறாங்க, கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறாங்க, கலரிங் ஏஜென்ட்ஸ் ஆட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி விஷயம் ஒன்று நீரிழிவு நோய்க்கு தள்ளுது, இல்லை புற்றுநோய்க்கு தள்ளுது. இப்போ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா we have to come back again. இந்த சோம்பேறித்தனம் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கூட நம்ம அதிகமாக வாங்கணும். ஒரு சின்ன இட்லியோடு எடுத்துக்கோங்களேன், அதிகமாக நம்ம சாப்பிட்றது இப்போது இட்லி தோசை தான். இதில் புளிப்பு தன்மை ஜாஸ்தியாக ஆகிட்டே போகுது. உடம்புல புளிப்பு அதிகமாகும் போது இந்த கார்போஹைட்ரேட்டும் பார்த்தீங்கன்னாக்கா இனிப்பு தான். ஸோ இதுவும் ஜாஸ்தி ஆகும் போது ஒன்று டயபெட்டிஸ், இன்னொன்று மூட்டு தேய்மானம். நம்ம எப்பயோ ஒரு வாட்டி தான் இட்லி சாப்பிட்டோம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இட்லியே வந்து ரொம்ப ஃபெஸ்டிவல் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்களாம். திவாலி இல்லை ஏதாவது பொங்கல் அந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன், ஒரு வீட்டில் எல்லாரும் கேதரிங் ஆகுறாங்க அப்படின்னா அப்போ தான் இட்லியே இருக்குமா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தடுக்கி விழுந்தா வீட்டில் 2 வேளையும் இட்லி, இல்லை 2 வேளையும் தோசை. எப்படியோ வாரத்தில் 7 நாளில் 6 நாளாவது நம்ம இந்த 2 ஃபுட்டை தான் சாப்பிட்றோம். ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் இட்லி. இட்லி இஸ் எ குட் ஃபுட், ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவு. நமக்கு கண்டிப்பாக தேவையான புரோட்டசத்து அண்ட் கார்போஹைட்ரேட் எல்லாமே இருக்குதா. ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகமாக புளிக்கிற தன்மை இருக்கக்கூடிய அந்த மாவு சத்தை நம்ம சேர்த்துக்கிட்டே இருக்கும் போது இது நமக்கு நீரிழிவையும், அதாவது நீரிழிவு நோயையும் அதிகப்படுத்துது, மூட்டு தேய்மானத்தையும் காஸ் பண்ணுது, கால்சியம் அப்சார்ப்ஷனை அஃபெக்ட் பண்ணுது. இப்போது எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நம்ம வீட்டில் இதே இட்லியை கூட வீட்டில் தான் மாவை ஊற வச்சு அரைச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதுவும் பேக்கெட்டில். அப்போ அந்த பேக்கெட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, அது சீக்கிரம் புளிக்கணும் அப்படின்றதுனால ஆப்பசோடா மாவு, ஈஸ்டரும் ஜாஸ்தியாக போட்டுடுறாங்க. மாவு அப்போவே அடைச்சி அப்போவே புளிக்கிறதுக்காக அது கொடுக்கும்போது அது இன்னும் நம்ம உடம்புல புளிப்புத்தன்மையை ஜாஸ்தி ஆக்கிடுது. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ ரீசன்ட் டேஸில் நம்ம அதிகமாக சுகர் டயபெட்டிக் பேஷண்ட்டை நம்ம பார்க்குறதுக்கு ஒரு காரணம். இன்னொரு முக்கியமான காரணம் வேகமாக சாப்பிட்றது. நம்ம மென்று சாப்பிடாம நம்ம வந்து அப்படியே முழுங்கும் போது, இப்போ நீங்கள் மென்று சாப்பிடும் போது என்ன ஆகும், பொறுமையாக சீவ் பண்ணி சலைவா உள்ள உமிழ்நீர் சுரக்கும். அப்போது நீங்கள் மென்று சாப்பிடும் போது இந்த உமிழ்நீர் மெல்லும் போது தான் நமக்கு சுரக்குமே, அப்படியெல்லாம் வந்து நிற்காது. நீங்கள் மெல்ல மெல்ல தான் அது உங்களுக்கு சுரந்துக்கிட்டே இருக்கும். இங்கே நம்ம வாயில் உமிழ்நீர் சுரக்குதுன்னா கணையத்தில் இன்சுலின் செக்ரேட் ஆகும். அப்போ இந்த டைஜஷன் வாயிலேயே ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு அந்த மெட்டபாலிசமையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், அதாவது வளர்சிதை மாற்றத்தையும் சப்போர்ட் பண்ணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், வேகமாக சாப்பிட்றோம். அள்ளி 4 தோசையை 4 பிச்சு போட்டுடுறோம், இட்லியை ஒரே வாயிலேயே முழுங்கிட்டு போயிடுறோம். ஸோ இந்த மாதிரி வேகமாக சாப்பிட்றதுனால ஒன்று அஜீரண தொந்தரவு, அதனாலேயும் நம்ம ஏர்லி டயபெட்டிஸ், இன்னொன்று இந்த மாதிரி கணையத்தில்
இன்சுலின் செக்ரீஷனும் அஃபெக்ட் ஆகிறதுக்கு இது ஒரு காரணமாகவே இருக்குது. ஸோ இதில் லைஃப் ஸ்டைல் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது ஒரு பெரிய ஃபேக்டர். அந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்றது எல்லாருக்குமே இப்போ நம்ம அதிகமாக ஃபேஸ் பண்ணுறோம். ஸ்ட்ரெஸ்னால் என்னன்னே தெரியாமல். ஸோ அப்போ அந்த பதட்டத்தை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது, இந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு நம்ம தெரியாமையே அதை ஜாஸ்தியாக அதை யோசிச்சுட்டே இருக்கிறதுனால இந்த மாதிரி உபாதைகள் இன்னும் ஜாஸ்தியாக்கி கொடுக்கறதுக்கு காரணமாகவே இருக்குது. அப்போது உணவில் என்ன சாப்பிடணும்? லோ கிளைசெமிக் இண்டெக்ஸ். நைட்டு படுக்கும் போது ஒரு ஸ்பூன் வெந்தயம் தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் வெறும் வயிற்றுல அந்த வெந்தயத்தையும் சாப்பிடணும், அந்த தண்ணியையும் கொடுக்கணும். நிறைய பேர் வெந்தயம் சாப்பிடுனா என்ன பண்ணிடுவாங்கன்னா, அப்படியே ஒரு ஸ்பூன் அள்ளி வாயில் கொட்டிட்டு முழுங்கிட்டேன் மேடம் அப்படின்வாங்க, மாத்திரை மாதிரி முழுங்கிட்டேன் அப்படின்னு. ஆக்சுவலாக அப்படி இல்லை. அது நமக்கு பிரேக் ஆகும் போது தான் அதில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளேவினாய்ட்ஸ் வந்து நமக்கு நல்ல அப்சார்ப்ஷனை கொடுக்கும். அதில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளேவினாய்ட்ஸ் நமக்கு பிளட் சுகர் லெவலில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதில் 2 விதமான ஃபைபர் இருக்குது, கரையும் தன்மை, கரையா தன்மை அப்படின்னு. இந்த 2 சால்யுபிள் அண்ட் இன்சால்யுபிள் ஃபைபர்ஸ் நமக்கு பிளட் சுகரையும் கண்ட்ரோல் பண்ணுது, பாடி ஹீட்டையும் கம்மி பண்ணுது. ஸோ நம்மளுடைய கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் ஏற்படாமையும் தடுக்குது. அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் அதிகமாக நார்ச்சத்து இருக்கிறது நல்லது. நம்ம அதுவும் டயபெட்டிக்காக இருக்கோம் அப்படின்னா நம்ம ஃபைபர் கம்பல்சரி நம்ம சேர்த்துக்கணும். அதனால தான் என்ன சொல்கிறோன்னா, அந்த தினை, கம்பு, குதிரைவாலி, வரகு, சாமை இந்த மாதிரி சிறுதானியங்கள் நம்ம அதிகமாக சேர்த்துக்கிட்டு இந்த வெள்ளை அரிசியை, பாலிஷ்டு ரைஸை கம்மி பண்ணி கைக்குத்தல் அரிசி, கருப்பு கவனி அரிசி, மாப்பிள்ளை சம்பா இந்த மாதிரி அரிசிகளை நம்ம ஒரு வேளைக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது நமக்கு நார்ச்சத்தோட இருக்கும். அதே நேரத்தில் தேவையான தாதுகளையும் நமக்கு கொடுக்கும். ஸோ இது மூலயமாவே நம்ம சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். உடம்புல கசப்பு சுவை கண்டிப்பாக தேவை. அது நமக்கு வந்து இந்த பாவக்காய், சுண்டைக்காய், கோவக்காய் இந்த மாதிரி காய்கறிகள்லையும் நம்ம அதிகமாக முள்ளங்கி வந்து பார்த்திங்கன்னா இது நீரிழிவை மட்டும் கண்ட்ரோல் பண்ணலை, ஈவன் கிட்னியையும் பாதுகாக்கும். ஏன்னா பிளட் சுகர் லெவல் கண்ட்ரோல் இல்லாமல் போகும்போது அது கிட்னி ஃபங்க்ஷனையும் அஃபெக்ட் பண்ணி அவங்களுக்கு சில நேரத்தில் கிட்னி ஃபெயிலியரை கூட காஸ் பண்ணும். பல வருஷமாக அவங்க அந்த மாதிரி டயபெட்டிக்காகவே இருக்காங்க, கண்ட்ரோலே இல்லாமல் இருக்காங்கனாக்கா கண் பார்வை அஃபெக்ட் ஆகிறது, நரம்பு தேய்மானத்தினால பாதம் ஃபுல்லாகவே எரிச்சல் அதிகமாக இருக்கும், கிட்னி அஃபெக்ட் ஆகும். இந்த மாதிரி பல ஆர்கன்ஸில் காம்ப்ளிகேஷன்ஸை ஏற்படுத்தும். அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன் பார்த்திங்கன்னா முள்ளங்கி. அந்த முள்ளங்கியில் இருக்கக்கூடிய அந்த வாட்டர் கண்டென்ட்டும் சரி, அந்த மினரல்ஸும் சரி, இது நம்மளுடைய அந்த ஃபில்ட்ரேஷன் அண்ட் யூரின் ஃபார்மேஷன் அண்ட் எக்ஸ்க்ரீஷன் ஆஃப் த வேஸ்ட் இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி உணவுகளை நம்ம அதிகமாக சேர்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி ஆவாரம்பூ வந்து பெஸ்ட்டு. இது வந்து டயபெட்டிக் டீனே சொல்லுவோம் நாங்கள். டெய்லி ஒரு 4 ஆவாரம்பூவை தண்ணியில் கொதிக்க வச்சு அதை நம்ம குடிச்சிட்டு வரலாம். இல்லையா எனக்கு இந்த டீ போடுறதுக்கெலாம் டைம் இல்லை மேடம் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஆவாரம் பூ காஞ்சதாகவே நமக்கு கிடைக்கும். அந்த பூவெல்லாம் எடுத்து கொஞ்சம் வெந்தயத்தையும், இது நம்ம வந்து ஒரு 50 கிராம் எடுக்கிறோம்னா அந்த வெந்தயத்தையும் ஒரு 50 கிராம் எடுத்துக்கலாம். 2த்தையும் தனித்தனியாக வறுத்து பவுடர் பண்ணி நம்ம ஒன்று சேர்த்து வச்சுக்கலாம். நீங்கள் இதை ஜஸ்ட்டு தண்ணியில் கலந்து குடிக்கவும் செய்யலாம், இல்லை வாயில் அப்படியே பவுடர் போட்டு நம்ம முழுங்கிடலாம். சில நேரத்தில் அது பவுடர் அடைக்கும்னு ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் என்னன்னு சொல்லுவோம்னா சுடு தண்ணியில் அதை கலந்து குடிச்சிடுறது நல்லது. கருவேப்பிலை ஜூஸ் காலையில் நேரத்தில் ஒரு பெரிய நெல்லிக்காயில் பாதி, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு 4 புதினா இலை, சின்ன இஞ்சி துண்டு வச்சு நம்ம ஜூஸ் பண்ணி இதை குடித்தோம் அப்படின்னா இது நமக்கு பிளட் சுகர் லெவலில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பெஸ்ட்டு இம்யூன் பூஸ்டரும் கூட. நல்லா முடி கொட்டுறதையும் கண்ட்ரோல் பண்ணி நல்ல முடியையும் வளர்க்குறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இதெல்லாம் நம்ம டயபெட்டிக் பேஷண்ட் கண்டினியூ பண்ணலாம். இதில் வந்து தேன்காய் அப்படின்றது நம்ம இயற்கை மருத்துவத்தில் சொல்லுவோம். இந்த தேன்காயை காலையில் சின்னதாக, அது ஏன்னா பேர் தான் தேன்காய், ஆனால் அவ்வளோ கசப்பு இருக்கும். ஆனால் இது வந்து மருத்துவருடைய ஆலோசனை பிரகாரம் நம்ம மெடிசன் எடுத்துக்கிட்டு வரோம் அப்படின்னா இதையே எடுக்கும்போது நம்மளோட பிளட் சுகர் சல்லுன்னு குறைஞ்சிடும். ஸோ அப்போ அதனால் நம்ம டோஸை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்றத மானிட்டரிங்கில் இருந்து பண்ணிக்கிறது நல்லது. இதில் வந்து நம்ம தேன்காயில் ஒரு பாதி மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அது அப்படியே சூ பண்ணி சாப்பிட்டாலும் சரி, இந்த பவுடர் அதே மாதிரி ஆவாரம் பூ அந்த டிகாக்ஷனில் போடுற மாதிரி சுடு தண்ணியில் இது கலந்து குடிச்சிட்டாலும் சரி. இப்படியும் நம்ம டயபெட்டிஸை குணப்படுத்த முடியுமான்னு கேட்டிங்கன்னா we cannot cure diabetes, we can control. இந்த கண்ட்ரோல்லையே வச்சிருக்கிறது பேர் தான் ரிவர்சிங் டயபெட்டிஸ். இப்போ ரீசெண்டாக இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் நாங்கள் ஒரு ரிசர்ச் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் வந்து 100 பேஷண்ட்ஸுக்கு வெறும் அப்டோமன் மசாஜ்
அரோமா ஆயிலை யூஸ் பண்ணி அப்டோமன் மசாஜ் பண்ணது மூலயமா அவங்களுடைய பிளட் சுகர் லெவல் எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மசாஜுக்கு அப்புறமா நல்லாவே அவங்களுடைய பிளட் சுகர் லெவல் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட் வித் யோகா, மசாஜ், அக்குபங்க்சர், உணவு கட்டுப்பாடு இதெல்லாம் வைக்கும்போது ஈஸிலி வி கேன் ரிவர்ஸ் டயபெட்டிஸ் நேச்சுரலி. ஸோ மருந்தே இல்லாத ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக அவங்களால வாழ முடியும். இப்போ இதை வந்து டயபிட்டிஸ் ரிவர்ஸ் பண்ணிட்டோம் மேம், அகைன் அவங்களுக்கு ஸ்பைக் ஆக வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகும்போது நான் குறைச்சிட்டு அனுப்புகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் அவங்க ஸ்டே பண்ணியிருக்கும் போது அவங்க இன்சுலினே எடுத்திருந்தாங்கன்னா கூட அதை டே பை டே அவங்களுடைய பிளட் சுகர் லெவலை செக் பண்ணி இன்சுலினை டேம்பர் பண்ணுறோம், மெடிசனை டேம்பர் பண்ணுறோம். ஸோ அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி போகும்போது மெடிசனே இல்லாமல் நார்மல் இதில் நாங்கள் அனுப்பினாலும் எவ்ரி மந்த் ஒரு ரிவ்யூவாக வர சொல்லி அவங்களுடைய பிளட் சுகரை பார்த்துட்ருக்கோம். தெர் ஆர் மெனி பேஷண்ட்ஸ் இன்னும் வந்து எங்ககிட்ட ரிவ்யூ சொல்கிறது, மேடம் இது வரைக்கும் நான் பிளட் சுகரை மெயின்டைன் பண்ணிட்டு வரேன் அப்படின்றது தான். ஆனால் ஒரு சில கண்டிஷன்ஸில் வருவாங்க, என்னென்னு நீங்கள் சொன்னதெல்லாம் என்னால் ஃபாலோ பண்ண முடியல, என்னோடய லைஃப் ஸ்டைலே இப்படி மாறிடுச்சு, நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டேன், என்னுடைய ஒர்க் பிளேஸ் இப்படி இருக்குது, ஸோ அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் நைட்டு அன்டைமிங்கில் சாப்பிட்றது, ஸோ ஃபாஸ்ட் ஃபுட்ஸில் சாப்பிட்றது, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் இருக்கிறது, ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகிறது, ஹேபிச்சுவலாக சில விஷயங்கள் லைக் ஹேபிட்ஸாக ஆல்கோஹால் எடுக்கிறது, இப்படியெல்லாம் எடுக்கும் போது அது எப்படிப்பா கண்ட்ரோல் ஆகும்? அப்போ அந்த மாதிரி நேரத்தில் அது ஸ்பைக்காக தான் செய்யும். பட் அகெயின் யூ ஹேவ் டு கம் பேக் டு த நார்மல். அதுதான் காந்தி சொல்லுவாங்க, ரிட்டர்ன் டு நேச்சர் அப்படின்ற மாதிரி. நம்ம ஏதாவது ஒரு தவறு பண்ணிட்டாலும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை சரிப்படுத்தும் போது, இயற்கைக்கு திரும்பி வரும்போது அது நம்மளுடைய உடம்பு அதுக்கேற்ற மாதிரி நம்ம நேச்சுரலாக கொண்டு வர முடியும். திஸ் இஸ் ஹவு வி கேன் ரிவர்ஸ் டயபெட்டிஸ். ஓகே, அதே மாதிரி ஒருத்தவங்க டயபெட்டிஸ் இருக்குன்னு எந்தெந்த அறிகுறி வச்சு தெரிஞ்சுக்கலாம் மேம்? இப்போ டயபெட்டிஸ் இருக்கு, முன்னாடியெல்லாம் 40, இப்போல்லாம் பார்த்தோன்னா 18, 20 வயசுலேயே டயபெட்டிக் பேஷண்ட்டாகவே வராங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய பாதம் வந்து எரிச்சல் இருக்கும், சில நேரத்தில் யூரின் அதிகமாக பேர்னிங் இருக்கும், யூரின் போகிற அந்த ப்ரைவேட் பார்ட்ஸ் எல்லாமே அப்படியே பேர்னிங் வந்து ஃபீல் ஆகும், அதிகமாக தாகம் எடுக்கிறது, அதிகமாக பசிக்கிறது, இப்போ தான் சாப்பிட்டேன் அதுக்குள்ளே பசிக்குதுன்ற மாதிரி சொல்லுவாங்க, அதிகமாக வேர்க்கும், அதே நேரத்தில் அவங்களுக்கு ஒரு பதட்டமாகவே இருக்கும், கொஞ்சம் அவங்கள சாப்பிட்லன்னா கூட ரொம்ப அந்த மாதிரி நர்வஸாக ஃபீல் பண்ணுவாங்க, ஷிவரிங்காகவே இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஏர்லி டயபெட்டிஸ் அப்படின்றதுக்கு அறிகுறி. இன்னொரு அறிகுறியும் என்னென்னா, யூஸ்வலாக நமக்கு சாப்பிட்லனா தான் சுகர் லெவல் கம்மியாகும். ஆனால் இந்த ஏர்லி டயபெட்டிஸில் இன்னும் சில கண்டிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறமா கூட சுகர் வந்து கம்மியாகும். அது பேர் போஸ்ட்பரண்டல் ஹைப்போகிளைசிமியான்னு சொல்லுவோம், இல்லைனா ரியாக்டிவ் ஹைப்போகிளைசிமியான்னு சொல்லுவோம். ஸோ அவங்களுக்கு ஏர்லி டயபெட்டிஸாக இருக்காங்க அப்படின்னா சுகர் சாப்பிட்டதுக்கு அப்புறமா கம்மியாகும். இப்போ இவங்க மெடிசன் எடுக்கணுமான்றது இல்லை, லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணாலே போதும், அவங்க டயபெட்டிஸாக ஆகாமல் அவங்களுடைய பிளட் சுகர் லெவலில் மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி அவங்களுக்கு வெயிட் லாஸ், ஃபஸ்ட்டு வெயிட் கெயின் ஆகும் ஏர்லி ஸ்டேஜ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெயிட் குறைஞ்சிக்கிட்டே போகும். இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம பிளட் சுகர் லெவலை செக் பண்ணிக்கணும். அதிகமாக யூரின் போயிட்டே இருக்குது, ரொம்ப டயர்டாகவே ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம பிளட் சுகர் லெவலை செக் பண்ணிக்கிறது நல்லது. அதில் இந்த HbA1cன்னு சொல்லுவாங்க, 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்மளுடைய கண்ட்ரோல், பிளட்டோட சுகரோடைய கண்ட்ரோல் எந்த அளவுக்கு, ஏன்னா நம்ம ஃபாஸ்டிங் போஸ்ட்பரண்டல் மட்டும் பார்த்து நம்மளுடைய கண்ட்ரோல் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்குறது இல்லை. 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஆகுது நம்ம HbA1c செக் பண்ணாலே இது நம்ம வித்தின் கண்ட்ரோலில் இருக்கா அப்படின்ற ஆவரேஜ் குளுக்கோஸ் இதையும் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ அதுவும் நம்ம டயட்லேயே நம்ம சரி பண்ண முடியுமா அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். மேம் அதே மாதிரி டயபெட்டிஸ் வந்து என்னெல்லாம் சாப்பிடணும்னு சொல்லிட்டீங்க, டயபெட்டிஸ் இருக்கிறவங்க என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது? ஆக்சுவலாக டயபெட்டிஸ் இருக்கிறவங்க நிறைய விஷயங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லதுப்பா. அதுலேயும் நிறைய பேர் சொல்கிறது என்ன, ஃப்ரூட்ஸே சாப்பிடாதீங்க அப்படின்வாங்க. ஆனால் நாங்கள் இயற்கை மருத்துவத்தில் பழங்களும் காய்கறிகளும் தான் அவங்களுடைய உணவாகவே நம்ம கொடுப்போம். அவங்களுக்கு டயட் அந்த முளைக்கட்டின பயிறு, பழச்சாறு இதெல்லாம் நம்ம கொடுத்து அவங்களுடைய பிளட் சுகர் லெவலில் கண்ட்ரோல் பண்ணுவோம். சில நேரத்தில் பயந்தே வருவாங்க, ஐயோ நான் டயபெட்டிஸ்னா மாத்திரைங்களில் போடணுங்க, நான் சுகர் பேஷண்ட்டுங்க, என்ன நீங்கள் இப்படி வெறும் பழம் கொடுக்குறீங்களேன்னு. ஆனால் அவங்களுக்கு அந்த 2 நாளைக்கு அப்புறம் அந்த டயர்ட்னஸ் போய் ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஃபீல் ஆகும், ஒரு எனர்ஜி ஃபீல் ஆகும், ஒரு பிரிஸ்க்னஸ் இருக்கும், அப்படியே ஒரு வேகம் அவனோட தெரியும் போது ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு அதோடைய பற்றுதல் ஜாஸ்தி ஆகும். ஸோ ஆனால் அந்த ஃபஸ்ட்டு 2 days ஏன்னா அவன் சைக்காலஜிக்கலாக ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கிறது. ஸோ அது மாதிரி தான் இந்த ஃபுட்டில் வந்து சுகர் வந்து பழங்களில் சுக்ரோஸாக ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால இம்மீடியட்டாக சுகர் ஏறுன்ற கான்செப்ட் கரெக்டு தான்.
இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவங்க சொல்ல வர்றது என்னன்னா, சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு பழத்தையும் சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சுகர் ரைஸ் ஆகும். ஸோ ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய பழங்கள் கண்டிப்பாக தவிர்க்கணும். எக்ஸாம்பிள் மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம், சப்போட்டா, ஸ்ட்ராபெர்ரி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹை கிளைசிமிக். இது எல்லாமே நமக்கு சல்லுன்னு சுகரை ரைஸ் பண்ணும். நீங்கள் ஈவன் ஃபுட்டே சாப்பிடாம ஒரு பாதி ஸ்லைஸ் ஆஃப் மேங்கோ எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட சுகர் ரைஸ் ஆகும், ஹை கலோரிஸும் கூட. ஸோ அந்த மாதிரி நம்ம ஹை கிளைசிமிக்கை அவாய்ட் பண்ணணும். அடுத்தது பேக்கரி ஐட்டம்ஸை அவாய்ட் பண்ணணும். ஸோ நம்ம ஏன் அப்படின்னா அதிகமாக ஒன்று எண்ணெய், இன்னொன்று மைதா, அதில் இருக்கக்கூடிய அந்த டிரான்ஸ் ஃபேட்டோ என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு சுகரை ஹை பார்க்கறதுக்கு இது ஒரு காரணமாகவே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இது ஜீரணத்தை அஃபெக்ட் பண்ணும். நாளடைவில் நமக்கு மலச்சிக்கல், இன்னொன்று இமீடியட்டாக சுகரையும் ஷூட்டப் ஆக்கிடும். ஸோ இந்த மாதிரி உணவுகளை கண்டிப்பாக தவிர்க்கணும். ப்ராசஸ்ட் ப்ரிசர்வ்டு ஃபுட், இதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் திருப்பி நமக்கு இந்த மாதிரி சுகரை டிஸ்டர்ப் பண்ணும். அதிகமாக நார்சத்து இருக்கிறத எடுத்துக்கிறது நல்லது. ஜூஸ் எல்லாம் நல்லது தான். ஆனால் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் வெறும் கஞ்சி தான் குடித்தேன், நான் வெறும் ஜூஸ் தான் குடித்தேன் அப்படின்னா கண்டிப்பாக பத்தாது. அது என்ன ஆகிடும் அப்படின்னா சட்டுன்னு உங்களுக்கு டைஜஸ்ட் ஆகிடும். இம்மீடியட்டாக உங்களுக்கு ஹைப்போகிளைசிமிக் ஸ்டே போகும்போது உங்களுக்கு அந்த நடுக்கம்லாம் வந்து ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்ஸை கொடுத்துரும். அப்போ நீங்கள் எப்போவுமே சாப்பிடக்கூடிய உணவு எப்படி இருக்கணும் அப்படின்னா ஃபைபரும் இருக்கணும், அதே நேரத்தில் அது ஒரு பல்கினஸையும் கொடுக்கணும். இப்போ நீங்கள் குடிக்கிறதுல வந்து நம்ம பழைய சாதம் எடுத்துக்கலாம் அவங்க, ஆனால் அந்த பழைய சாதம் காலையில் பழைய சாதம் எடுக்கும் போது அவங்களுக்கு கண்டிப்பாக சுகர் வந்து கண்ட்ரோல் தான் ஆகும். பட் இமீடியட்டாக கொஞ்சம் நேரத்தில் அவங்க வந்து சூப்போ இல்லை காய்கறி சாலட்ஸோ இல்லை நல்ல வெஜிடபிள்ஸ் பாயில் பண்ணதாவது எடுத்துக்கணும். அந்த மாதிரி எடுக்கும் போது அவங்களுடைய சுகர் லெவல் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இப்போ அதே மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நார்சத்து கீரைகள்லாம் சேர்த்துக்கிறது நல்லது. ஸோ இந்த ஃப்ரைடு ஐட்டம்ஸை அவாய்ட் பண்ணணும். எது எடுத்துக்க கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரைடு எண்ணெயில் பொரிச்ச உணவுகளை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். நான்வெஜ் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எவ்வளோக்கு எவ்வளோ குறைச்சிக்கிறோமோ அவ்வளோ நல்லது. ஏன்னா இயற்கை மருத்துவத்தில் நாங்கள் வந்து நான்வெஜ் அட்வைஸே பண்ண மாட்டோம். அதுக்காக நீங்கள் சாப்பிடக்கூடாதா அப்படின்னாக்கா சாப்பிடலாம், பட் லிமிட்டடாக இருக்கிறது நல்லது. நிறைய இந்த பார்பிக்யூவாக சாப்பிட்றதோ இல்லை அதை எப்படி சொல்கிறது ஷவர்மா அந்த மாதிரி உணவுகள்லாம், மயோனீஸோ இந்த மாதிரி உணவுகள் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தவிர்க்கமோ அவ்வளோ நம்ம சேஃபர் சைட். ஸோ இந்த சீக்கிரமாக டயபெட்டிக் பேஷண்ட் ஆகிறதையும் நம்ம தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அவாய்ட் பண்ணாலே போதும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய் வரதுக்கு என்ன காரணமாக இருக்குது, அவங்க என்னென்ன உணவுகள்லாம் எடுத்துக்கலாம், முக்கியமாக இதெல்லாம் எடுத்துக்கக்கூடாது, அதை எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணலாம் அதை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்தை எங்களுக்காக ஒத்துக்கினதுக்கு மிக்க நன்றி மேம். தேங்க்யூ கண்ணா.